சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் நான் டெய்லி வந்து வீட்டில் எப்படி வேலை பண்ணுறேன்னா பாருங்க, இந்த அளவுக்கு 3/4 வேக்காடு வந்த உடனே எடுத்துருங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம், அதுலேயும் வந்து பாஸ்தா வச்சு ஆப்பம் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்டாகவும் நம்ம ஊற்றி கொடுக்கலாம் ஆப்பம், அப்படி இல்லை அப்படின்னா காரமாகவும் ஊற்றி கொடுக்கலாம். அதுக்காக தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் நம்ம வந்து இது சாப்பிடும் போது சர்க்கரை போட்டால் போதும், ஏன்னா இப்போவே போட்டோம்னா நீட்டு போயிடும். இப்போ நம்ம முதல் பால் எடுத்தாச்சு, 2வது பாலும் எடுத்துக்கலாம். பாருங்க, பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் யூஸ் பண்ணுற பொருளோட லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு அது வந்து பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக போய் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்பத்துக்கு வந்து எப்பவுமே மாவாட்டும் போது 2 அழாக்கு புழுங்கலரிசி, 2 அழாக்கு பச்சரிசி, ஒரு கை வந்து அவுள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சாப்பாடு போட்டு ஆட்டிக்கலாம். வடிக்கிற சாதம் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு ஆட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து வந்து இந்த 5 அழாக்குக்கு 1/4 அழாக்கு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஆட்டினீங்கன்னா சூப்பரான ஆப்ப மாவு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது 1 கிலோ நல்லா பொங்கி நல்லா வந்திருக்கு. இதை எடுத்து இப்போது நம்ம கலந்துக்கலாம். இதில் வந்து நைட்டே உப்பு போட்டு நான் வந்து கலக்கி வச்சுட்டேன். இந்த தேங்காய் எடுத்தோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் பால் எடுத்தது நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுவோம். ஆப்பமாவு எப்படி ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே அம்மா சமையலில் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆப்பமாவு ஆட்ட தெரியல அப்படின்னா அளவோடு சேர்த்து ஆப்பமாவு ஆட்டி ஆப்பம் ஊற்றி காமிச்சிருக்கேன், போய் பார்த்துக்கங்க. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாதி மாவு எடுத்திருக்கேன். இப்படி ஊற்றுனாக்கா இப்படி தண்ணியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஆப்பம் வந்து சூப்பராக வரும். பாஸ்தா வந்து ஃபுல்லாக வேக வைக்காதீங்க, 3/4 வேக்காடு வந்தால் போதும். நல்ல தண்ணி வடியிட்டோம். வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா ஆப்ப கடாய் காஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஆப்பம் நம்ம ஊற்றிடுவோம். சுற்றி மெலிசாவும் உள்ளே வந்து கொஞ்சம் திக்காகும். மூடி வச்சோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஆப்பம் ரெடி ஆகிடும். இந்த கத்தி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, அகரா கம்பெனி, நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இனிமேல் இது வந்து ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொன்று வெட்டுறதுக்கு வசதியாக இருக்குது. இது வந்து பாஸ்தாக்கு நம்ம நீட்டு வாக்கில் வெட்டிக்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு ஆப்பம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காக்காக்கு வச்சுடுவோம். இப்போ பாஸ்தாவை கொஞ்சம் காரமாக போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம்.
1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ இதில் இந்த பாஸ்தா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து இப்படி கிண்டிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பாஸ்தா போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரு முட்டை வந்து ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டுட்டு கலக்கிடலாம் நல்லா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு பாஸ்தா முட்டை ஆப்பம் பாருங்க. இந்த அளவுக்கு 3/4 வேக்காடு வெந்த உடனே எடுத்துருங்க. அந்த சூட்லேயே வந்து வெந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப வேகணும் அப்படின்னா நல்லா வேக வச்சு கூட எடுத்துக்கோங்க. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான பாஸ்தா முட்டை ஆப்பம். நிறைய குழந்தைங்களுக்கு காரமாக பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு இனிப்பாக பிடிக்கும். அதனால் நம்ம பீனட் பட்டர் வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு ஆப்பம் ஊற்றலாம். ஊற்றும் போது நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஹையில் இருக்கட்டும். கொஞ்சம் இதில் தேங்காய் பால் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பீனட் பட்டர் வச்சு நல்லா கம்மியான தீயில வச்சுட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க ஃபுல்லாக. பாருங்கள், மூடிட்டு கம்மியான தீயில ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும். சூப்பரான பீனட் பட்டர் ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி தோசையிலையும் போட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம ஆப்பம் அந்த மாதிரிலையும் போட்டு கொடுக்கலாம். ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் கொடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதாவது ஒரு நாள் முழுக்க எவ்வளோ வேலை பார்க்குறோம், என்னெல்லாம் வேலை பார்க்குறோம் அப்படின்றதுக்காக தான் நான் இதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் இஞ்சி ஊறுகாய் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ஊறுகாய் மற்ற எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து 4 லிட்டர் தண்ணி ஊற்றி பழைய புளி தான் வாங்கணும். இதுக்கு அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். 600 கிராம் நான் வந்து புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது வந்து 12 கிலோ வாங்கினேன். தோல்லாம் சீவி இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி கழுவி முடிச்சாச்சு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து 7 கிலோ இருக்குது. 1 கிலோவுக்கு 75 கிராம் வந்து புளி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த புளி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அந்த விறுவிறுப்பு தன்மை குறைஞ்சி நல்லா வந்து இஞ்சியோட டேஸ்ட்டு வரும். இஞ்சி வந்து நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம், நல்லா வந்து அரைச்சாச்சு. நான் வந்து 1 கிலோவுக்கு 150 கிராம் நம்ம வந்து மிளகாத்தூள் போடணும். பச்சை மிளகாய் தனியாக ஒரு 50 கிராம் போடணும். இப்போ இதெல்லாம் போட்டு ஒரு 2-3 நாள் நம்ம ஊற வைக்கணும். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போது 150 மிளகாத்தூள், கல்லுப்பு 1 கிலோ சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம இஞ்சி ஊறுகாய்க்கு கொஞ்சம் வெல்லம் போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து அந்த விறுவிறுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும்.
750 கிராம் வெல்லம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடி. இது வந்து தனியாக செய்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 50 கிராம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கிண்டி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கிலோ நல்லெண்ணெயை மேலே ஊற்றிடலாம். இது வந்து ஒரு 2 நாள் நமக்கு வந்து அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டணும். இந்த மாதிரி இஞ்சி ஊறுகாய்க்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதில் என்ன போடணும் அப்படின்னா ஒரு 2-3 நாள் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கிலோ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா போட வேணாம். கடுகு, கருவேப்பிலை வேணும்னா சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம். கடுகு போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை அதில் கொட்டி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டணும். உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணும், இஞ்சி ஊறுகாய் எப்படிமா போடுறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 100 கிராம் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த துணியை போட்டு இதில் மூடி கட்டிடணும். இந்த 2 நாளும் காலையில் எழுந்திரிச்சு இதை கிண்டி விடணும். 2 நாளும் கிடையாது, ஒரு 5 நாள் கூட நீங்கள் வந்து நல்லா நம்ம இதை வெயிலில் வச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து செமையாக கிடைக்கும் நமக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் நான் டெய்லி வந்து வீட்டில் எப்படி வேலை பார்க்குறேன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலையை முடிச்சிருவேன். இது வந்து நேற்று நம்ம தக்காளி ஊறுகாய் நான் ரெடி பண்ணி வச்சது, நல்லா வந்து கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. காலையில் ஒரு டைம் ஒரு வேலை, மத்தியானம் ஒரு டைம் ஒரு வேலை, இப்படி தான் எது முடியுதோ அந்தந்த சந்தர்ப்பத்தில் அதை ரெடி பண்ணி நான் வச்சுப்பேன். இந்த தக்காளி ஊறுகாய், வெங்காய ஊறுகாய் எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இஞ்சி ஊறுகாய் உங்களுக்கு க்ளீனாக வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக செஞ்சு காமிக்கிறேன். என்னோடய ரொட்டீன் வேலை இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலையை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் அந்த வேலையை எடுத்து பண்ணிவிடுவேன். நீங்களும் டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி வேலைகளை வந்து பிரித்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து டைம் வந்து நிறைய சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.